இந்த ஆஃபீஸ் போகிற அன்னைக்கு மட்டும் நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று தான் இருக்குது. நான் என்ன பிளான் பண்ணேன்னா, இன்றைக்கி ஃபுல்லாக என்ன குக் பண்ணுறோம் அப்படிங்கிறது வீடியோ எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் செய்யவே டைம் 8 ஆயிடுச்சு. 8க்கு மேலே நமக்கு வந்துட்டு காலைல சுடு தண்ணி ஊற்றின மாதிரி தான் இருக்குது. அதனால் அட்லீஸ்ட் என்ன பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெடி பண்ணியிருக்கோங்கிறத மட்டும் கவர் பண்ணுவோன்னு சொல்லி அதை ரெண்டும் கேப்சர் பண்ணியிருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அருப்பு கவுனி அரிசி கஞ்சி தான் ரெடி பண்ணியிருந்தேன். இது வந்துட்டு வெஜிடபிள்ஸு தேங்காய் பாலெல்லாம் ஆட் பண்ணி செய்கிறனால நல்லா க்ரீமியாக இருக்கும், நல்லா ஃபுல்ஃபில்லாகவும் இருக்கும். கொஞ்சம் தேங்காய் பால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாட்டு இருக்கும். நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திக்காக இருக்குன்னு சொல்லிட்டு தேங்காய் பால் அளவாக தான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இது மெயின் ஐட்டமாக எடுத்துக்கிட்டேன். அது கூட ஆஸ் யூஷுவல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிற ஒரு எக்கு அண்ட் வெயில் காலம் ஜாஸ்தியானதுனால இப்போ வந்துட்டு டெய்லி ஒரு ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கிறது பிரேக்ஃபாஸ்ட்டில். அதுக்கு வாட்டர்மெலன் எடுத்திருந்தேன். தென் லஞ்ச் வந்துட்டு கீரை பொரியல், அந்த எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸ் வதக்கினது இருந்துச்சு, அது கூடவே சோயாவை ஆட் பண்ணி ஒரு சோயா பொரியல் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். அண்ட் ஒயிட் ரைஸும் கொள்ளுப்பருப்பு கடையல் மாதிரி அண்ட் தென் மோரும் எடுத்துகிட்டு போயிட்டேன். இதுதான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சு.